Hello students, welcome to Just Add Max. In the video la nama section 3.6 la irukra last set of problems paakalam. So idu pathina solving problems involving quadratic equations. Namakku vandu or statement problem madri kuduthruvaanga. Adula irundhu nama quadratic equations form panni and equations nama solve pannanom. Solve pannom appadina avanga enna question adula ketirukangalo adukku etha madri namakku answer kedachirum. So adha vandu nama panna porom. First example 3.37. So, this question is the product of Kumaran's age. So, this is the age pathina sum 2 years ago and his age 4 years from now is 1 more than twice his present age. What is his present age? So, namakku vandu oru condition kuduthirukanga. Product of Kumaran's age 2 years ago and 4 years from now. And இந்த ரெண்டு ஏஜோட ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்குன்னா 1 more than twice his present age. இப்போ அவனுக்கு இருக்கிற ஏஜை விட 1 + 1 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். இந்த கண்டிஷன் வச்சு நம்ம குமரனோட ப்ரெசன்ட் ஏஜை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். லெட் த present age of Kumaran be x years. So age எப்போவுமே நம்ம வந்து இயர்ஸில் தானே சொல்வோம். ஸோ அதனால் எக்ஸ் இயர்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. கொஸ்டினில் வந்து வாட் இஸ் ஹிஸ் ப்ரெசன்ட் ஏஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் குமரனை எக்ஸ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ இப்போது நம்ம கண்டிஷனை வந்து எப்படி மேத்தமெட்டிக்கலாக எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போது எக்ஸ் இயர்ஸ் வந்து இப்போ உள்ளது. 2 years ago எப்படி இருக்கும்? இப்போ சப்போஸ் குமரனுக்கு வந்து 15 இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 2 years முன்னாடி 13 இயர்ஸாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த எக்ஸ்லேருந்து நம்ம 2வை மைனஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 2 இங்கே வந்து ப்ராடக்ட்டுக்கு தான் வந்து நமக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் குமரன்ஸ் ஏஜ் 2 years ago and 4 years from nowன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 years ago எழுதிட்டோம். 4 years from nowனா இப்போ 15னா 4 years from now அப்படின்னா 4 வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஏஜ் இருக்கும்? ஸோ 15 + 4 19 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸ் கூட நம்ம 4ஐ ஆட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ் + 4 ப்ராடக்ட்னு கொடுத்துருக்கிறதால இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கான்? இஸ் 1 more than twice his present age. 1 more than twice his present ageன்னு கொடுத்துருக்காங்க. 1 more than twice his present age. Twice his present age na இப்போ நம்ம present age வந்து 15 ன்னு எடுத்துறோம். Twice his present age na into 2 1 more than na 1 plus. So 15 2s are 30 30 plus 1 31 ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனை நம்ம அப்படியே எக்ஸ் வச்சு எழுதிக்கணும். ஸோ 15 into 2 plus 1 இதை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா எக்ஸ் into 2 plus 1. பிகாஸ் நம்ம இப்போது குமரனோட ஏஜ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் into 2 plus 1 நம்ம எப்படி எழுதலாம்? 2x plus 1ன்னு எழுதிக்கலாமா? ஈக்குவல் டு போட்டு 2x plus 1ன்னு எழுதிக்கோங்க. பிகாஸ் ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ இஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு வந்து இந்த ப்ரெசன்ட் ஏஜ் அண்ட் 2 years ago and 4 years from nowோட ப்ராடக்ட். இது வந்து அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்கல்ல அது. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சம் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம யூஸ்வலாக சம்ஸ் எப்படி பண்ணுவோம்? நார்மலாக வந்து நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா வந்து 2 ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம பண்ணுவோம்ல, அதே மாதிரி ப்ரொசீட் பண்ணணும். இப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ x² + 4x - 2x - 8. ஸோ இதுவும் which is equal to 2x + 1 அப்படியே தான் இருக்குது. பிகாஸ் இது வந்து ஒரு சிங்கிள் டேர்ம் தான், அதனால் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போது x² 4 - 2 2. ஸோ ப்ளஸ் 2x - 8. இப்போ இது ரெண்டையும் நம்ம இந்த சைட் கொண்டு வந்துடலாம். பிகாஸ் நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஒரு சைட் டேர்ம்ஸ் இருக்கும், இன்னொரு சைட் 0 இருக்கும். -2x - 1 is equal to 0. x² இப்போது ப்ளஸ் 2xம் -2xம் கேன்சல் ஆகிடுது. -8 - 1 -9. ஸோ x² - 9 is equal to 0.
இப்போ இந்த 9 நம்ம எப்படி எழுதலாம் 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா இங்கே வந்து எக்ஸ்ட்ராமே இல்லை ஸோ நம்ம வந்து இதை இப்படியே ஈஸியாக எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் 9ஐ 3 ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க x square minus 3 square is equal to 0. This is of the form a square minus b square. அதோட ஃபார்முலா a plus b into a minus b. அதே ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க x plus 3 into x minus 3 is equal to 0. ஸோ இந்த மாதிரி 2 டேர்ம்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஒன்று ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு 0வாக இருக்கும் ஆர் செகண்ட் டேர்ம் ஈக்குவல் டு 0வாக இருக்கும் ஸோ x plus 3 equal to 0 or x minus 3 is equal to 0. ஸோ இந்த ப்ளஸ் 3 அங்கே போச்சுன்னா மைனஸ் 3 ஆகிடும் இந்த மைனஸ் 3 அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 3 ஆகிடும் இங்கே நம்ம x is equal to minus 3 வேல்யூவை ஒமிட் பண்ணிடணும் பிகாஸ் நமக்கு கேட்ட கொஸ்டின் வந்து குமரனோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன ஏஜ் எப்போவுமே நெகட்டிவாக இருக்காது பாசிட்டிவாக தான் இருக்கும் ஸோ அதனால் x is equal to minus 3 நம்ம ஒமிட் பண்ணிடணும் ரீசன் எழுதிக்கோங்க ப்ராக்கெட்டில் ஏஜ் cannot be negative therefore Kumaran's present age is equal to 3 years. So குமரனோட present age பார்த்தீங்கன்னா 3 years because நம்ம எக்ஸை வந்து என்னதான் எடுத்திருந்தோம் குமரனோட present age அப்படி தான் வந்து சம் ஸ்டார்டிங்கில் எக்ஸுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருந்தோம் ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிச்சதும் எக்ஸோட வேல்யூ தான் ஸோ எக்ஸுக்கு நம்ம சம்மோட ஸ்டார்டிங்கில் என்ன எடுத்திருக்கோமோ அதையே நீங்கள் வந்து ஃபைனல் ஆன்சராக எழுதிடணும் ஸோ ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடணும் அதுக்கு முன்னாடி கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நம்மளோட வேரியபிளாக வச்சுக்கணும் அப்போ தான் ரூட் கண்டுபிடிக்கும் போது லாஸ்ட்டாக அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும் ஸோ இது ஃபார்ம் பண்ணிட்டாலே நமக்கு வந்து ஈஸி தான் நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து நம்ம பார்த்த 3 மெத்தட்ஸில் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் பண்ணி ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட்டாக ஆன்சர் எழுதிடணும் இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம் ஸோ இது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a ladder 17 feet long is leaning against a wall. ஸோ ஒரு வால் இருக்குது இதில் வந்து ஒரு லேடர் இருக்குது ஸோ கீழே வந்து ஃப்ளோர் இருக்கும் ஸோ இது வந்து லேடர் இது வால் இது ஃப்ளோர் இது லேடர் இந்த லேடரோட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 17 feet. If the ladder, vertical wall and the floor from the bottom of the wall to the ladder form a right triangle அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த வால் அந்த ஃப்ளோர் அண்ட் த லேடர் மூணும் சேர்த்து ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே வந்து ரைட் ஆங்கிள் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த வால் வேர் த டாப் ஆஃப் த லேடர் மீட்ஸ் if the distance between bottom of the wall to bottom of the ladder is 7 feet less than the height of the wall. ஸோ அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஹைட் ஆஃப் த வால் கண்டுபிடிக்கணும் ஸோ ஹைட் ஆஃப் த வால்னா வால் வந்து எவ்வளோ பெருசாக வேணால் இருக்கும் அதில் வந்து நம்ம ஒரு லேடர் சரிச்சு வச்சுருக்கோம் கரெக்டாக அந்த லேடர் கரெக்டாக வாலை எங்கே மீட் பண்ணுதோ பாட்டம்லேருந்து அந்த பர்டிகுலர் ஹைட் வரைக்கும் நம்ம அந்த ஹைட் ஆஃப் த வால் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் ஸோ லேடர் வந்து இங்கே லீன் ஆகிருக்கு இந்த மாதிரி ஸோ இங்கே ஃப்ளோர் டு லேடர் எக்ஸாக்டாக வாலை எங்கே டச் பண்ணுதோ அது வரைக்கும் உள்ள ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இது வந்து ஒரு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாட்டம் ஆஃப் த வால் ஸோ இது வந்து வால் பாட்டம் ஆஃப் த வால் டு பாட்டம் ஆஃப் த லேடர் இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் த வால்லேருந்து 17 meters கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது 7 feet கம்மியாக இருக்குது அதாவது இந்த டிஸ்டன்ஸ் ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா ஹைட் ஆஃப் த வால் -7 feet அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த லேடர் 17 feet அதுக்கப்புறமா ஹைட் ஆஃப் த வால் கொடுக்கல அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் த வால்லேருந்து -7 feet 7 feet மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க
ஸோ இது வந்து நம்ம ஒரு ரைட் ஆங்கிளாக இப்போ ரைட் ட்ரையாங்கிளாக இப்போ வந்து வரைஞ்சிக்கலாம் பிகாஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வால், இது ஃப்ளோர், இது வந்து லேடர். இப்போ வந்து ஏபிசின்னு வச்சுக்கோங்க, ஏபிசி. ஸோ இங்கே வந்து ரைட் ஆங்கிள் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிளாக இருக்குது, அதனால தான் வந்து ரைட் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம் இந்த ஏபிசியை. இப்போது ஹைட் ஆஃப் த லேடர் நமக்கு தெரியும் 17 feet. இது நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து ஹைட் ஆஃப் த வால், அதாவது ஏபி மைனஸ் 7 இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சம் எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு கொஸ்டினில் கேட்டது ஹைட் ஆஃப் த வால். ஸோ ஹைட் ஆஃப் த வால் தான் நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். லெட் எக்ஸ் பி த ஹைட் ஆஃப் த வால், அதாவது இந்த பர்டிகுலர் ஹைட் இதை வந்து நம்ம எக்ஸ் ஃபீட்டுன்னு வச்சுக்க போகிறோம். ஸோ இதை எக்ஸ் ஃபீட்டுன்னு வச்சிட்டோன்னா இந்த ட்ரையாங்கிளில் இது என்னவா மாறிடும், எக்ஸாக மாறிடும். இந்த ஏபி எக்ஸ்னால் கீழே இருக்கிறது என்னவாயிடும், எக்ஸ் மைனஸ் 7 ஆகிடும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ரைட் ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸுக்குமே வந்து நம்ம எழுதிட்டோம். இது 17, இது எக்ஸ், இது வந்து எக்ஸ் மைனஸ் 7. ஸோ ஹைட் ஆஃப் த வால் பி எக்ஸ் ஃபீட். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதியாச்சு. இப்போது பிசி வந்து எக்ஸ் மைனஸ் 7 அதுவும் நம்ம எழுதிட்டோம். இப்போ நமக்கு தெரிய வேண்டியது பித்தகாரஸ் தியரம். ஸோ பை பித்தகாரஸ் தியரம். ஸோ இப்போ இந்த ரைட் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதை தான் வந்து ஹைபாட்னியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஹைபாட்னியூஸ். ட்ரையாங்கிளோட கீழே இருக்கு இல்லையா ஃப்ளோர் மாதிரி, அது வந்து பேஸுன்னு சொல்லுவோம். இப்படி இருக்குல்ல வேர்ட்டிக்கலாக, இது வந்து ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பித்தகாரஸ் தியரம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் ஹைபாட்னியூஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் பேஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ஆஃப் ஹைட். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ இது வந்து பித்தகாரஸ் தியரம் ஃபார்முலா. ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பேஸ் ஸ்கொயர் அண்ட் ஹைட் ஸ்கொயர். ஸோ அதை தான் வந்து நான் ஏபிசி வச்சே எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போது நம்ம ஏசி, ஏபி அண்ட் பிசிக்கு பதிலாக இங்கே சைட்ஸ் நம்ம எழுதியிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஏசிக்கு பதிலாக என்ன இருக்குது, 17 இருக்குது. ஸோ 17 ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஏபிக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர். பிசிக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 7 இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 7 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. ஸோ 17 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 7 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ 17 ஸ்கொயர் 289, எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். இங்கே a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 14x ப்ளஸ் 49. ஸோ இப்போ நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்க போகுது. அதை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இப்போது 289 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் மைனஸ் 14x ப்ளஸ் 49. இப்போ இந்த 289 அந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 14x ப்ளஸ் 49 இது அங்கே போயிடுச்சுன்னா அந்த இடத்துல 0 இருக்கும். ஸோ ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க. இப்போது 2x ஸ்கொயர் மைனஸ் 14x மைனஸ் 289லேருந்து 49 மைனஸ் பண்ணிட்டோன்னா 240 which is equal to 0. இப்போ நம்மக்கிட்ட ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. இதில் ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட்டும் பார்த்தீங்கன்னா 2 காமனாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். டிவைட் பை 2. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிட்டோன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 120 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து நீங்கள் 3 மெத்தட்ஸில் எதை யூஸ் பண்ணினாலும் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இப்போது மைனஸ் 120 மைனஸ் 7 2 நம்பர்ஸ் நமக்கு வேணும். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 120 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 7 வரணும். ஸோ 15 and 8. ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் சைன் இருக்கிறதால பெரிய நம்பருக்கு நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 15 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. உங்களுக்கு வந்து இப்படி ஃபேக்டரைஸ் பண்ண வேணாம், ஃபார்முலா மெத்தட் தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை கூட பண்ணிக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஒரே ஆன்சர் தான் வரும் எப்படினாலும். ஸோ இப்போது ஒன்று ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் செகண்ட் டேர்ம் ஈக்குவல் டு 0. x is equal to 15 or x is equal to minus 8. ஸோ இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க, ஹைட் ஆஃப் த வால். ஹைட் எங்கேயாவது நெகட்டிவில் இருக்குமா, இருக்காது, பாசிட்டிவில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் -8 நம்ம நெக்லெக்ட் பண்ணிடணும். ரீசன் ஹைட் cannot be negative.
therefore height of the wall is equal to 15 feet ன்னு போட்டுக்கோங்க. வெறும் 15 ன்னு போட்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க, பிகாஸ் நமக்கு கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக்காக ஹைட் ஆஃப் த வால் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 15 feet. சப்போஸ் மீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா 15 meters. அதே மாதிரி கொஸ்டினில் ஏதாவது யூனிட்ஸ் இருக்குது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே யூனிட்ஸை நம்ம ஆன்சர்லேயும் எழுதிக்கணும். ஸோ ஹைட் ஆஃப் த வால் இஸ் ஈக்குவல் டு 15 feet. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கு நமக்கு பித்தகாரஸ் தியரம் தெரியணும். ஸோ அது தெரிஞ்சதுனாலே நம்ம ஈஸியாக ஒரு ரைட் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. இப்படி உங்களுக்கு பார்த்து எழுத கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா ஏபிசி போட்டு ஒரு ரைட் ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு அதுலேருந்து நம்ம ஈஸியாக பார்த்து எழுதிடலாம். ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அது எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ்வலாக பண்ணுற மெத்தட் தான் சால்வ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இதோட இந்த செட்டில் வந்து ஃபர்ஸ்ட் 2 எக்ஸாம்பிள் சம்ஸ் முடியுது. ரிமைனிங் எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.